பசுமை சஞ்சன் கொடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த சரவணன் அப்படின்ற ஒரு பட்டதாரியை தாங்க பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் முடிச்சிருக்காரு. சென்னையில் இப்போ வேலை செஞ்சிருக்காரு. அங்கே தேவையான வருமானம் கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் நான் என் நிலத்துக்கே வந்து நான் வேலை செஞ்சு நான் என்னையும் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு நிலத்துக்கு வந்து அவரோட விவசாயம் பண்ணியிருக்காரு. ஒரு 5 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. கெமிக்கல் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் இயற்கைக்கு மாறிட்டு வருது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த குரு பஞ்சகாவியான்னு ஒரு எப்படி பஞ்சகாவியம் இருக்கு அதே மாதிரி தான் குரு பஞ்சகாவியம்னு ஒன்று தெளிச்சாரு. பயிரில் நல்ல வரவே வந்து அவர் இப்போ இயற்கைக்கு மாற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அவர் எதை பத்தி பேச போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட நிலத்திலும் கிணறு இருக்குங்க. கிணறு வந்து தண்ணிக்கு மட்டும் தான் வச்சுக்குவாங்க. ஆனா இவர் அந்த கிணத்துலேயே வந்து மீன் வளர்ப்பு பண்றாருங்க. ஏன்னா எப்படியும் கிணத்து தண்ணி தான் வந்து நம்ம நிலத்துக்கு பாய்ச்ச போறோம். அதுல மீன் வளர்ப்பு பண்ணீங்கன்னா அந்த மீனோட கழிவுகள் அது வந்து அதுக்கு எச்சமாகி அதை வந்து நம்ம நிலத்துக்கு கொடுக்கும்போது நிலம் வந்து நல்ல செழிப்பாகவும் மகசூலும் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கட்லா ரோகு அப்புறமா ஏதோ ஆத்து வஞ்சிரம் அப்படின்ற ரகங்களை தான் விட்டாராம். அது எதுவுமே வந்து அவருக்கு லாபமாவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு வெரைட்டி ஒன்று விட்டாருங்க. அந்த வெரைட்டி தான் அவருக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த வெரைட்டி வந்து வேண்டாம் அப்படின்னா, ஆனா அவர் அந்த வெரைட்டியை தான் வந்து விரும்பி பண்றாரு. அது என்ன ரகம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரகம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி மாதிரி தாங்க. 300 400 கொடுத்தா கூட வாங்கிக்கிறாங்க. எனக்கு அது நஷ்டமே இல்லை, லாபமா இருக்கு. மீன் வளர்ப்பு ஒரு லாபம். மற்றபடி இந்த தண்ணீர் வந்து நிலத்துக்கு பாய்ச்சும்போது எனக்கு உர செலவும் கம்மியாகுது அப்படின்ற ஒரு புது தகவல் சொல்லியிருக்காரு. அவர் அப்படிதான் விவசாயமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு நம்ம சரவணன் அவர். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க மீன் வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். இது மீன் வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிணறே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இவ்வளோ பெரிய கிணறு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீனும் வந்து பாத்தீங்கன்னா கலந்தா மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது எதுக்குமே பயனில்லாத இருந்துச்சு. அதனால நம்ம வந்து செலக்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை மீன் வந்து நம்ம வளர்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூப் ஜடா கட்லா வந்து வளர்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து போதிய வளர்ச்சி வந்து இல்லாத காரணத்தால அது வந்து ஏரியில வந்து தான் நல்லா வந்து வளருது. அதனால மார்க்கெட்டிங் மட்டும் தான் கஷ்டமா இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா விரால் மீனை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபில்டர் பண்ண தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம விவசாயத்துக்கு எடுத்து போகும்போது அந்த அளவுக்கு தண்ணியில் வந்து எந்த ஒரு சத்துமே இருக்காது. அதனால நம்ம மீன் வந்து வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா மீனோட கழிவுகள் எல்லாமே விவசாயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்காக தேவைப்படும். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வியாபாரத்துக்கும் பண்ணிக்கலாம். ஏன் சும்மா கிடக்கணுமே அப்படின்னு இப்போதான் புதுசாக நம்ம வந்து மீன் வளர்ப்பும் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய கிணத்துல வந்து சும்மா ஏன் வேஸ்ட் பண்ணணுமேன்றதுக்காக. இந்த மீன் வளர்ப்பு யோசனை எப்படி வந்து உங்களுக்கு? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ எல்லாம் பார்ப்போம் யூடியூப்ல. சின்ன சின்ன ரவுண்டா ஏதோ பண்ணைக்குட்டை அந்த மாதிரிலாம் சொல்லி ஏதோ வளர்க்குறாங்க. நம்ம கிட்டத்தட்ட இது ஒரு 50 அடி ஆழம் இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் லிட்டர் தண்ணி மேலே தேங்கும். இதில் இவ்வளோ பெரிய இடம் நம்ம ஏன் வேஸ்ட்டாக கிடக்கணுமேட்டு தான் நம்ம வந்து அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த கிணத்துல வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பத்தில் என்ன ரகம் வளர்த்தீங்க? ஆரம்பத்தில் வந்து கட்லா ரூப் ஜடான்னு ஆத்து வஞ்சரன்னு சொல்லுவாங்க. அந்த வகையை வந்து வளர்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டிங் வந்து இல்லை. மார்க்கெட்டிங் வாங்க மாட்டுறாங்க. இது கிணத்துல வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா போதிய வளர்ச்சி வந்து இல்லை. அதனால ஏரியில் வளர்க்குற மீன்ன்றதுனால அது ஏரி பாசை ஏரியோட திழை அதெல்லாம் சாப்பிட்டு வளர்த்து நல்லா வளர்ச்சி இருக்கு, அதை வாங்குறாங்க. ஆனால் இந்த விரால் வந்து ஒரு 1/2 கிலோ சைஸ்னாலும் வாங்கிக்கிறாங்க, 1 கிலோ சைஸ்னாலும் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஒரு 500 கிராம் 200 300 கிராம் சைஸ்னாலும் வாங்கிக்கிறாங்க. நாட்டு வகை விரால்ன்றதுனால எல்லாருமே மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்க. அது வந்து ஒரு கிலோ வந்து 100 ரூபாய் வாங்குறதே கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி மாதிரி 300 ரூபா 400 ரூபான்னு கூட கிலோ வந்து வாங்குறாங்க. இது வந்து ஆமா விரால் கேரண்டியா 400 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. ஆமா 1 கிலோ. விரால் வந்து யூடியூப் சேனல்ல தான் வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வீடியோவில் பார்த்துருந்தேன். அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து ட்ரெயினில் வந்து இறக்கி கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து நம்ம விட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தோம். இதை வந்து பிடிச்சாச்சு. திரும்ப வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் கிணறு வந்து ஃபுல்லாக ஆகும்போது திரும்ப வந்து விட ஆரம்பிக்க வேண்டியது தான் நம்ம. சரி, இப்போ அங்கேருந்து அவங்க ட்ரெயினில் எடுத்து கொடுத்தாங்களா? ஆமாம், செங்கல்பட்டு. எவ்வளோ சைஸில் எடுத்து கொடுத்தாங்க? நீங்கள் துட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து பெருசாக ஆகும். இப்போ 5 ரூபானா ஒரு 1 இன்ச்சு, 10 ரூபானா ஒரு 2 இன்ச்சு, 100 கிராம் வேணுனாலும் இருக்கு. அந்த மாதிரி காசுக்கு ஏற்ற மாதிரி காசு எந்த அளவுக்கு பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி விராலோட சைஸும் பெருசாக தருவாங்க. சிக்கு வந்து நீங்க என்ன சைஸ் வாங்கிருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரல் சைஸ் தான் வாங்கினேன். 5 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன். 5000 ரூபாய் கொடுத்து வாங்குனீங்க? ஆமா. சரி, அங்க இருந்து எதுல கொடுத்தாங்க? கவர்ல எடுத்து கொடுத்தாங்க? கவர் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் வந்து தராங்க. அந்த பின்லயே வந்து அப்படியே வந்து இறக்கி கொடுத்துறாங்க. அதை வந்து நம்ம டைரக்டா வந்து கொட்டிடலாம். மற்ற மீன் குஞ்சுலாம் நம்ம எடுத்துன்னு வரும்போது ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்கு வந்து ஆக்சிஜன் கூட தேவை கிடையாது அந்த விரால் குஞ்சுக்கு வந்து.
அதனால் அது நல்லாவே வந்து இருக்கும். அது அப்படி வேற மார்டாலிட்டி குறையும், முடிஞ்ச அளவுக்கு மார்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அதே மாதிரி அது விரால் நம்ம வளர்க்கும் போது என்ன ஆகுன்னா, இதில் இருக்கிற பொடி பொடி கண்டைங்க மீனை பிடிச்சே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். வேஸ்ட்டு கோழி குடல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டாலும் சாப்பிட்றோம். சின்ன குஞ்சுங்களுக்கு வந்து நம்ம வந்து கடையில் இருக்கிற மாதிரி ஃபீடு தான் வந்து வாங்கி கொடுக்கணும். பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எதை வேணாலும் போடலாம், நான் வெஜிடேரியன். இது வந்து ஒரு மீனை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு வகை தான் இது. இப்போ சின்ன குஞ்சியா இருக்கும்போது என்ன தீவனம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து? அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வந்து இருக்குது. நாட்டுக்கோழி தீவன கடைகளில், பிராய்லர் கோழி தீவன கடைகளிலே வந்து மீனுக்குன்னே தனியாக வந்து ஃபீடு இருக்குது. அது வந்து சின்ன சீடுனா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன சீடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, வகைகள் வந்து இருக்குது. அப்போ தீவனம் போது எத்தனை வேலை கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? அது வந்து 2 வேளை வந்து நம்ம கொடுப்போம். என்னென்ன டைம்? காலை மாலை. காலையில் எவ்வளோ போடுவீங்க தீவனம்? காலையில் இப்போ இந்த இருக்கிற கணத்தோட பரப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ, மாலையில் ஒரு 2 கிலோ போதுமா? அது போதும். சரி, இப்போ அந்த விட்டு 1000 கொஞ்சம் போச்சுதா? விட்டா 1000 போய்க்கல, ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களுக்குள்ளேயே வேட்டையாடி சாப்பிட்டுக்குது. இப்போ ஒரு வகை விரால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை இதோட கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா அதை வந்து வேட்டையாடி சாப்பிட்றோம். இதுங்களை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடி சாப்பிடணுன்றதே ஒரு முக்கிய பங்காக இருக்கும். சின்ன சின்ன மீன் எதுவோ அது பெரிய மீன் வந்து பிடிச்சா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரால் வந்து விடுறோன்னா ஒரே ஈவனான சைஸ் வந்து இருக்கணும். 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, 5 இன்ச்சுனா 5 இன்ச்சு, 1 இன்ச்சு விட்டுட்டு 3 இன்ச்சு விட்டுட்டு 5 இன்ச்சு விட்டுனா கண்டிப்பாக வந்து அதுங்களுக்குள்ளேயே வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரே சைஸ்ல வெட்டணும். ஆமா, ஒரே சைஸ்ல தான் கண்டிப்பா வந்து வெட்டணும். சரி, எப்போ நீங்க கடை வாங்குன தீவனத்தை குறைச்சிட்டு இந்த தீவனத்தை கொடுக்க ஆரம்பிச்சீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, கடை தீனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வந்தோம். ஒரே அடியா நீத்தலாம், நம்ம படிப்படியா குறைச்சினே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கோழி குடல்லாம் வந்து போட ஆரம்பிச்சோம். மீன் குஞ்சுங்கள்லாம் ஏரியிலேருந்து வந்து பிடிக்க ஆரம்பிச்சோம். அந்த மீன் குஞ்சுங்கள்லாம் எடுத்து வந்து டைரெக்டா கணத்துல கொட்ட ஆரம்பிச்சோம். அது வந்து மேய ஆரம்பிச்சிச்சுங்க. அதை இதுங்க வேட்டையாடி சாப்பிட பழகிடுச்சிங்க. அதெல்லாம் எவ்வளவு கொட்டுவீங்க மீன் குஞ்சு? மீன் குஞ்சுலாம் கிடைக்கிறதே எடுத்துன்னு வந்து கொட்டுவோம். அது கணக்கே இல்லை. 5 கிலோ 10 கிலோ கிடைக்கிறதே எடுத்துன்னு கொட்டும். கொட்டும் போதே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% செத்து போயிடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வெளியே போட்டுருவேன். தண்ணி வந்து கெட்டு போன வாசனை வந்துட்டு போகுதுன்னு. மீதி இருக்கிறத அதை பொறுமையாக வேட்டையாடி சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோழி குடல் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற அளவு எடுத்துன்னு வந்து போடுவோம். இது நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு இந்த தண்ணி எரிச்சினே இருக்கும். அப்படி இருக்கும்போது இது கெட்டு போகிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இல்லை. இப்போ குட்டைன்னா அதில் வந்து நம்ம தொடச்சி அதெல்லாம் போடும் போது கெட்டு போயிடும் தண்ணி. இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு பாருங்க தண்ணி. இதை வந்து விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துறதுனால தண்ணி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ மீன் அறுவடை போது எப்போ பண்ணீங்க? இது விட்டதுலேருந்து எத்தனை நாள் பண்ணீங்க? இது நம்ம கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டை தண்ணி வெடிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வெடியும். மார்ச் ஏப்ரல் மேல வந்து வெடிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த கிணறு நம்ம நினைச்சாலும் வெடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அதனால நம்ம வந்து மழை சீசன் வந்து எப்போ ஆரம்பிக்குமோ அப்போதுலேருந்து நம்ம விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுவடை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். விராலை பொறுத்த வரைக்கும் 1 வருஷமாச்சு அட்லீஸ்ட் வந்து வளர்க்கணும். நம்ம வெடித்து அதை பிடிக்கணும்னு நினச்சாலும் அது நடுவில் நம்ம வெடிக்க முடியாது இந்த கிணத்தை. அதனால இதுல ஒரு ஆமாம் ஆமாம். எவ்வளவு பிடிச்சிங்க வேற? நீங்க விட்டா நீங்க 1000 பிடிச்சிங்க, எவ்வளவு அறுவடை? இதுல நாங்க விட்டது வந்து பாத்தீங்கன்னா 1000 எண்ணிக்கை விட்டது. ஆனா நமக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 தான் கிடைச்சது கவுண்ட் பிடி பாத்தீங்கன்னா. அது மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. வேஸ்ட்னா அதுக்குள்ளே வேட்டையாடி சாப்பிட்டுச்சு. உங்களுக்கு லாபமா நஷ்டமா? அது எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நஷ்டன்றதுலாம் இல்லை. என்னோட வீட்டுக்கு எப்போ தேவையோ அப்பப்பெல்லாம் தூண்டிட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போ போகிறோம் அப்பப்பெல்லாம் தூண்டி போட்டு கணக்கே இல்லாமல் பிடிச்சிட்டோம் நம்ம. அதனால என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னா ஒரு 1000த்துல ஒரு 450 நமக்கு கிடைச்சிருக்கும். அதை வந்து அக்யூரேசியா சொல்ல ஒரு 450 நமக்கு கிடைச்சிருக்கும். லாபம் தான் அது. அது லாபம். நம்ம பெரிய அளவு இன்வெஸ்ட் இல்லைல்ல. ஒரு கடையில போனோம்னா கூட ஒரு வாங்குறோன்னா ஒரு கடல் மீன் இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல மீன் கடல் மீன் வாங்கினா கூட 400ரூவாலேருந்து 500 1000 ரூபா கூட வரும். இது அந்த மாதிரி ஒரு 4 வாட்டி நம்ம கடையில் வாங்கின கணக்குல இதை வந்து நம்ம சீடை வந்து விட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி வந்து இதோட தண்ணி வந்து நம்மளுக்கு நல்ல சத்தான ஒரு தண்ணி கிடைக்குது. ஆமா, விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். சத்தான தண்ணி கிடைக்குது, அது ஒரு அட்வான்டேஜ் இது. ஆமா. சரிங்க சார், நிறைய விஷயத்த பகிர்ந்தீங்க. லாஸ்டா ஒரு கேள்வி, ஏன் இந்த நிறைய பேர் கிணத்துக்கு போயிருக்கா சுத்தி அந்த செவரு அடிக்கிறது இல்லை, ஏன் என்ன காரணம்? இது பண வசதி இல்லாம அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கிணறு மட்டும் தான் நோண்டுவாங்க. இந்த சுத்து கரை கூட செவரு கூட போட மாட்டாங்க. இதை நாங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு பண பற்றாக்குறையிலேருந்து கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சுத்துக்காரையே வந்து கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 8 அடி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சுத்து செவரா மாதிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஃபென்சிலிங் ஆச்சு போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணை மாடு பண்ணை வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காகவே இதை ஹைட்டு ஏற்றணும். அதேமாரி குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து தவறி விழுந்துடாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்துக்கரை ஏற்றணும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
அதுக்கு போதிய அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அந்த மாதிரி சுத்துக்காரியை. சரி, நான் கேட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. அது கிணத்த கூட நம்ம வந்து மீன் வளர்க்கலாம் அப்படின்ற ஆமா வந்து புதுசாக பண்ணியிருக்கீங்க. அதோட தண்ணி வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ஆமா சொல்லியிருக்கீங்க. பயிருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூட ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.